ரதியக்காடுப்படியில் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு புட்டு செய்வோம் வாங்க. மழைக்கு எதமாக இன்றைக்கி அக்கா ஸ்டைலில் புட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இது ஒரு அரை முடி அக்கா தேங்காய் நம்ம கட் பண்ணி இப்போ நம்ம ரிவர்ஸில் ஒரு சுற்று சுற்றினா போதும், தேங்காய் பூ ரெடி ஆயிரும். அக்கா சுற்றிட்டு வந்துடுறேன். அதில் ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் உங்களுக்கு தனியாக வச்சுருந்திங்கன்னா போட்டுக்கோங்க. மிக்சியில் நம்ம எப்போவும் சுற்றுறதை விட ரிவர்ஸில் ஒரு 2 சுற்று சுற்றினாலே இப்படி தேங்காய் பூ உதிரியாக நம்மளுக்கு கிடச்சிரும். இது தனியாக பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அக்கா புட்டு செய்கிறதுக்கு வீட்டில் அரிசி மாவு கம்மியாக தான் இருந்துச்சு. 1 கப்பு இந்த அளவுக்கு 1 கப்பு அரிசி மாவு இருந்தது, அதை எடுத்திருக்கேன். இப்போ 1 கப்பு கேழ்வரகு மாவு. இது நம்ம வீட்டில் அரைச்ச கேழ்வரகு மாவு தான். வெளியே இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஜலிச்சுக்கோங்க, ஜலிக்க தேவையில்லை அக்கா. இது ஒரு 2 சிட்டிகை தூள் உப்பு போட்டு அக்கா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் கரைச்சிட்டேன். நம்ம அதில் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், 2 சிட்டிகை போட்டால் போதும். நம்ம ஸ்வீட்டு தான் சேர்க்க போகிறோம் அந்த புட்டுக்கு. அதனால் நம்ம எப்போவுமே கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கிட்டால் ஸ்வீட்டு கொஞ்சம் நல்லா தூக்கலாக எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த சால்ட்டு கொஞ்சோண்டு வாட்டரில் கலக்கி ஊற்றினால அதை போட்டுட்டு இந்த 2 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேழ்வரகு மாவு தான் அக்கா கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கிறேன், அரிசி மாவு கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். 2 மாவு சேர்ந்து செஞ்சோம்னா கொஞ்சம் அந்த கேழ்வரகு மாவு புட்டு கொஞ்சம் லேட்டானால் ஹார்டாயிரும், அப்படியே ரஃப்பாக இருக்கும். இது நம்ம அரிசி மாவு போடுறதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்ட் கொடுக்கும். இன்னும் ஒரு ஐட்டம் அக்கா சேர்க்க போகிறேன், அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது புட்டு. இது அக்கா 1 கிளாஸு அரை கிளாஸ் வாட்ரு, அரை கிளாஸ் மில்க் எடுத்து லைட்டு வார்மாக ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஊற்றி பசையணும். நல்லா புட்டு நல்லா சாஃப்ட் தன்மை கொடுக்கும். உடனேவும் சாப்பிட்லாம், வச்சும் சாப்பிட்லாம். இது லைட்டு இந்த நம்ம நகம் சுடுற அளவுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாலாம். நம்ம கையை சுடுற அளவு தான், ரொம்ப கொதிக்கலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை புட்டு பதத்துக்கு அக்கா நல்லா உதிரியாக பசைஞ்சிக்கலாம். இன்னும் மீதி இவ்வளோ வாட்டர் இருக்குது. எல்லா மில்க்கும் ஊற்றினா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அளவு புட்டு பதத்துக்கு பசைஞ்சிக்கோங்க. இது நம்ம கேழ்வரகு மாவு போட்டதுனாலப்பா கொஞ்சம் தண்ணியோ மில்க்கோ இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வாட்ரு ஊற்றினாலும் சரி தான், மில்க் ஊற்றினாலும் சரி தான். இங்கே பாருங்கள், அக்கா கரெக்டாக 200 ml அந்த பாதி கிளாஸ் வாட்ரு பாதி கிளாஸ் மில்க்கு லைட் சூட் பண்ணது 200 கிராம் காலியாகிருக்கு, 200 மில்லி அந்த அளவுக்கு. ஏன்னா கேழ்வரகு மாவு உடனே போட்டோன்னு தனியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம பிசைய அந்த தண்ணி சத்தெல்லாம் இழுத்துரும். அதனால் இப்படி உதிரியாக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புட்டு செய்வோம். அக்கா இன்றைக்கி இந்த குட்டி மண்பானையில் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அதில் இன்றைக்கி புட்டு செய்யலான்னு தான் அக்கா நினச்சிட்ருக்கிறேன். இது நான் கேர்டு தயிர் உர ஊற்றி வைக்கிறதுக்காக வாங்கினது. இதில் செய்வோம். கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்புகிறாங்கல்ல, அதுக்கு தான். இதில் கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பூ போட்டுக்கோங்க. ஒரு கையிலே கேமரா இருக்கிறனால அக்கா ஃபஸ்ட்டு இதை வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. எந்த கிண்ணம் எதுனாலும் போட்டுக்கலாம், நீங்கள் எதுலனாலும் வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சமாக லைட்டாக அமுத்தி விட்டுருங்க. அப்போ தான் அதனுடைய நம்மளுக்கு அப்படியே அந்த ஷேப் கிடைக்கும். அவ்வளோதான். இதை அக்கா இப்போ இட்லி தட்டில் தான் வைக்க போகிறேன். அவ்வளோதான். அப்படியே எடுத்து இட்லி தட்டில் நம்ம அவ்வளோதான்ப்பா. அக்கா மண்பானை புட்டு செய்யலான்னு நினச்சேன். மண்பானை அடியில் போய் அந்த கூரை இருக்குல்ல, அந்த இடத்துல மாவு உக்காந்துக்கிட்டு வெளியே வர மாட்டேங்குது. இது சொதப்பல் புட்டு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு கிண்ணத்தில் வச்சு கிண்ணத்து புட்டு ஆக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். டைட்டாக மூடி விட்ருங்க. அவ்வளோதான், வெந்துருச்சா பார்ப்போம். 15 நிமிஷம் போதும். இது 20 நிமிஷமும் ஆயிடுச்சு. வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அக்கா. இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்குப்பா நம்ம கொஞ்சமாக அதனுடைய மாவை எடுத்துட்டு, கொஞ்சமாக அக்கா மாவு எடுத்துருக்கிறேன். அதை இந்த பாருங்கள், எப்படி பண்ணால் எப்படி உருளுது பாருங்கள், அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி ஜவ்வு மாதிரி உருளும். அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பால் புட்டு ரெடி. எங்கள் அம்மா எங்கள் பாட்டியெல்லாம் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பால் மண்டை வெல்லம் புட்டு. இது மண்டை வெல்லத்தை கொஞ்சோண்டு மண்டை வெல்லம் தான் அக்கா தூள் பண்ணி வச்சுருக்கேன். அக்கா அச்சு வெல்லம் தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் மண்டை வெல்லம் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வச்சுட்டு நல்லா கொஞ்சோண்டு கீயோ அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சூப்பராக இருக்கும். நல்லா பிசறி விட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம வாட்டருக்கு பதிலாக தான் மில்க் ஊற்றுறோம். இது ஊர்லலாம் பசு மாடு வீட்டிலையே இருக்கும் எங்கள் பாட்டி வீட்டில். அதனால் கொஞ்சோண்டு பால் தெளித்து அந்த புட்டில் பசைஞ்சு அப்படி பழகிட்டாங்க. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும்பா.
இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ரதி அக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியான புட்டு ஈவினிங்கு ஸ்நாக்ஸு ரொம்ப ஹெல்த்தியாக நம்மளுக்கு ரெடி ஆகி ரதி அக்கா ஸ்டைலில் இப்படி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.